வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உதவி பேராசிரியருடைய ரிசல்ட்டு, ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்ருக்காங்க. நம்ம சேனலில் பிரத்யேகமாக கட் ஆஃப் பற்றியும் போட்டிருக்கு, முந்தைய வீடியோக்குள்ளே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உதவி பேராசிரியர்களுடைய தேர்வில் மிகப்பெரிய அளவில் குளறுபடி. இந்த பூஜ்ஜிய மதிப்பெண் குறித்து சந்தேகம் கிளப்பும் ஆதவன் தீட்சணா. என்ன தான் நடங்குது? பூஜ்ஜிய மதிப்பெண்கள் எல்லாமே கொடுத்தா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா குளறுபடிகள் அதிகமாக இருக்குது. இந்த தேர்வு உண்மையிலே நடக்கணுமா இல்லை ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க. எதற்காக ரிசல்ட் வெளியிட்டாங்கன்னு தெரியல. என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது? பூஜ்ஜியம் மதிப்பெண் பெறுவதற்கு சாத்தியமே இல்லாத நிலையில் உதவி பேராசிரியருக்கான போட்டித் தேர்வில் பூஜ்ஜிய மதிப்பெண் வழங்கியிருப்பது தகுதி வாய்ந்த தேர்வாளர்களை பின்னுக்கு தள்ளுவதற்கான குளறுபடியோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. ஸோ பூஜ்ஜிய மதிப்பெண் சான்ஸே இல்லை. எந்த தேர்வாக இருந்தாலும் அதில் பூஜ்ஜிய மதிப்பெண் அப்படின்றது ஒரு சான்சஸே இல்லாமல் இருக்கிற டைமில் இந்த பூஜ்ஜிய மதிப்பெண் எப்படி போட்டாங்க அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குளறுபடி, நிறைய சந்தேகங்கள். இந்த ரிசல்ட்டே எங்களுக்கு மாற்றுங்க, மீண்டும் ரிசல்ட்ஸை பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா தேர்வையே மீண்டும் கூட கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உதவி பேராசிரியர் தேர்வுக்கான போட்டித் தேர்வின் முடிவில் நிறைய குளறுபடிகள் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி குறைகளை சரி செய்ய வேண்டும் என எழுத்தாளர் ஆதவன் தீட்சணா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு 25 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் 2025 நடைபெற்றது. நேற்று அதோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் மற்றும் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. எழுத்துத் தேர்வு 2 தாள்களை கொண்டது. முதல் தாளின் மொழிப்பாடம் பாட்டி அனைத்து சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது. அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே போதும். தரவரிசை பட்டியலுக்கு அந்த மதிப்பின் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை. முதல் தாளின் பகுதி பார்ட் பி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அடிப்படையிலான மதிப்பெண் 150. இரண்டாவது தாள் டிஸ்பெக்டிவ் 50 மதிப்பெண்கானது. அனைத்து துறை சார்ந்த மாணவர்களுக்கும் பொதுவான வினாத்தாள் இந்திய வரலாறு, அரசியலமைப்பு, சூழல், அரசின் திட்டங்கள், பொருளாதாரம் 5 கேள்விகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒரு கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்க விரிவாக எழுத வேண்டும். பிறகு கல்லூரி பணி முன்னனுப்பதற்கான மதிப்பெண் 15, நேர்முக தேர்வு 15 என கட்டங்கள் கழித்து இறுதி கட்ட பட்டியலை வெளியிடுவாங்க. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கும் முதல் 2 தாள்களுக்கான மதிப்பெண் பட்டியலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது முதல் தாழ்வு எந்த சிக்கலும் இல்லை. அதற்கான சரியான விடை குறிப்பில் ஆசிரியர் தேர்வு வரை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் 50 மதிப்பெண்கான தேர்வில் வழங்கப்பட்டுள்ள மதிப்பெண் பல்வேறு குளறுபடிகள் இருப்பது ஆச்சரியம் ஏற்படுத்துகிறது. உதாரணமாக 150 மதிப்பெண்களுக்கான முதல் தாள் எழுத்துத் தேர்வில் 111 மதிப்பெண் எடுத்த ஒருவர் விரிவான விடையளிக்கும் 2ஆம் தார்வில் 0 மதிப்பெண் பெற்றார் என்றது சாத்தியமே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வையே ரத்து செய்யணும், 0 மதிப்பெண் போட்டிருக்கிறது ஒரு சாத்தியமே இல்லை, உடனடியாக அந்த தேர்வையை ரத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாக 149 ஜிஓ அதை நீக்க போகிறாங்க. பல்வேறு காலகட்டங்களில் ஆசிரியர்கள் அதிக அளவில் தேவைப்படுவதன் காரணமாக உடனடியாக தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 18,884 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசு விடுவித்துள்ளது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உடனடியாக அந்த ஆசிரியர்களுடைய நியமனத்தை பார்த்துக்கொள்வார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டெட்டில் தேர்ச்சி பெறுவங்களுக்கு நியமன தேர்வு 2013-17 நியமன தேர்வு இன்றி உடனடியாக பணி வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே இருக்குது. நிச்சயமாக பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மெயின் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.